சோ நேத்திக்கு எப்படி இருந்தது? ஒரு ஃபுல் ஃபன் ரைடு மாதிரி. அதுவும் அந்த ஷிப்ல கப்பல்ல போட்ல போனது ஆசம். சரி, அந்த செல்லுலார் ஜெயிலு லைட் ஷோ வேற லெவல். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்து லைட் ஷோ வேணாம் அப்படின்னு அந்தமான் ஜெயிலுக்குள்ள போகும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேரு உயிர் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அந்த தூக்கு மேடை வந்து அதெல்லாம் பார்த்த உடனே இது அப்படியே அந்த ஃப்ரீடம் ஃபைட்டு, அந்த அந்தமான் ஜெயிலு அது என்னென்ன நடந்துச்சோ அது அப்படியே அந்த லைட் ஷோல காமிச்சிருப்பாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்கன்னா. சாட்டர்டே சண்டே ஹிந்தி போல இருக்கு, மற்ற நாள் வந்து தமிழ் இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு பள்ளி கத்துது பத்தியா? ஏன் கத்துது தெரியுமா? அதுக்கு ஏதோ சாப்பாடு தேவையா இருக்கும். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறோம்? பிளேஸ் கால் பாத்தாங் போல இருக்கு. அங்க போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. கிளம்பி ஒரு 2 மணி நேரம் டிராவல். இந்த செக் போஸ்ட்ல வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலதான் அலோவ் பண்ணுவாங்க. நேர போனோம்னா அங்க ட்ரைப்ஸ் இருப்பாங்க, காட்டுவாசிகள், ஆதிவாசிகள். அவங்க எல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க உன்னை வெட்டிட்டுதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவட பாத்தீங்களா, புல்லு தட்டா கூட பல்ட்டி அடிச்சு பல்லு பத்தி எகிரி போகும். அதுக்கப்புறம் அங்க வந்து லைம்ஸ்டோன் கேவ்னு ஒண்ணு இருக்கு. லைம்ஸ்டோன் என்ன தெரியுமா? லைம்ஸ்டோன் நான் கேட்டிருக்க கூடாது. கால்சியம் கார்பனேட். அது வந்து காலம் மில்லியன் வருஷத்துல அது அந்த கேவா மாறும். அப்படியே குச்சி குச்சியா இதுவா இருக்கும், ஷார்ப்பா வந்து நீ போய் பார்க்கும்போது உனக்கே தெரியும். இந்த செக் போஸ்ட்ல தான் நம்ம அக்காவை மீட் பண்ணோம். அக்கா வந்து வடகடை வச்சிருக்காங்க. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. மாரியம்மா. எந்த ஒரு எத்தனை வடை சாப்பிட்ட? ஷேரிங் 15 15 அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. 15 வடை ஷேரிங்கா? சூப்பர். ஆனா நல்ல விஷயம். ஆக்சுவலா வடை அவங்க பண்ற விதமே அழகா இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம கேவுக்கு போவோம், அங்க ட்ரைப்ஸ் பார்ப்போம். முடிஞ்சா உன்னை அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க முதல்ல பத்திரமா இருங்க, போய் கூட்டிட்டு போக போறாங்க உங்க ஆள் தான் அப்படின்னு. ஓ தல, ஒரு பெரிய விருந்து கிடைச்சிருக்கு. இந்த காமெடியை இதோட போயிச்சிருங்க. நம்ம அங்க போய் பார்ப்போம். %40 active part is starting point side. 40% active part is starting point. Natural formation parts are east sides. Vinayak ji knows here. Oh, Vinayak ji knows. Okay. Shining parts, silica or mica. Okay. Shining part. This is still forming or active or Active part. very active? ஃபீல் பண்ணாங்க. Silica is shining, right? Shining for silica, mica, shining. This is what? Tire clocks sir. Full பஞ்சு மாதிரி இருக்கு சார். This looks like alligator mouth. இது ஆக்டிவா? அது நல்ல மழை நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் ஒன்று, வெயிலில் வந்திருந்தோம்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். மழையில் வந்ததுனால ஒரு த்ரில் ஜேர்னி மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு வந்ததுன்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த செருப்பு பாருங்க. இங்க பாருங்க, பிராண்ட், உங்க பிராண்ட் ஸ்கெச்சர்ஸ். இல்ல இந்த தலைமையில உங்களுக்கு ஸ்கெச்சர்ஸ் தேவையா? இல்லம்மா, ஆக்சுவலா வெயில் காலம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு போறோமேன்னு நல்லதா ஒரு காஸ்ட்லியா ஒரு செருப்பு வாங்கிட்டு நல்லதா போட்டு வரலான்னு வந்தோம். தேவையா அது? இன்னியோட இது முடிஞ்சிரும் போல இருக்குது. இங்க பாருங்க, அந்தமான் மாடு. காட்டு மாடு. காட்டு மாடா? மாடு காட்டியாச்சு. இதெல்லாம் இங்கே இந்த சேத்துலயே புதைச்சிட்டோம். வயசான காலத்துல தேவையா இதெல்லாம் உங்களுக்கு? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஃபன்னா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லைங்க, போய் லைம்ஸ்டோனை பார்த்தோம். லைம்ஸ்டோன் அந்த இதை பாக்குறத விட இங்க நடந்து வரும்ல, அதுதான் மாசா இருந்தது. இப்போ நடந்து மட்டுமே போயிருக்க வேண்டியதானே? ஏன் லைம்ஸ்டோன் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா? அதுக்காக முக்கத்துல போய் ஐயோ, சீரியஸா கேக்குறேன். இந்த கால்சியம் பைகார்பனேட்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? லைம்ஸ்டோன் ஃபார்ம் ஆகலன்னா நம்ம வந்து பார்க்க மாட்டோம், அதனாலதான் ஃபார்ம் ஆகுது. நீங்க வழிக்கு வந்து என்னையும் வழிக்க வச்சிருக்கீங்க. இது நடுவுல நான் ஒரு ஹியூமரஸா ஒண்ணு சொன்னேன், அது கேட்டு. இது ஆக்சுவலா ஒரு ஷார்ட் வே அது. ஆனா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறதுனால லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லைன்னா இந்த மேடு பள்ளம்லாம் இல்லாம நல்லா பச்சை பச்சை புல்லு இல்ல. ஆனா செம்ம கிளைமேட் இல்ல, இந்த கிளைமேட்ல வந்து உண்மையிலேயே சூப்பர். மேல வெயில்ல வருவோம்னு நினைச்சு வந்தோம். ஷூவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ஏதோ மட் வால்கனோன்னு போறோம். வால்கனோ, அதான் சேரு வந்து அப்படியே வால்கனோ. வாவ், இவ்வளோ விஷயங்கள் எங்கம்மா கத்துக்கிட்ட? அறிவு அத்தனையும் கிரெயின். வேண்டாம், ஸ்டாப் இட். இப்ப யாராவது செத்து போயிட்டாங்களா என்ன? அது எவ்வளோ அழகா போட்டிருக்கு, ஏதோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு.
இந்த மாதிரி போர்டு வச்சாலே செத்து போயிட்டாங்கன்னு தான் அர்த்தமா உங்களெல்லாம்? கல்லற மாதிரி இருக்குங்க. ஓ கல்லற கொள்ளறன்னு. இப்போ பாத்தீங்கன்னா நாம இந்த மட் வால்கனோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம். நாம இவ்வளவு பக்கத்துல இருக்கிறத இது விரும்பல. எதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பேசல, அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லையே. அப்புறம் என்னதுங்க? அது யாரு? ஒரு யாரோ பேசுவாங்களே. கிட்ட போகாதீங்க, வேண்டாம். சரி ஐயோ நார்மலாவே பேசு. இங்க பாருங்க, இன்னைக்கு நாம இந்த மட் வல்கனோ பார்க்க போறோம். மண்ணுக்குள்ள இருந்து வல்கனோ மாதிரி அப்படியே பொங்கி வர போகுதா. இது யாரு பேர் என்ன? எனக்கே மறந்து போச்சு. ஆர்ஜே பேட் சம்பர். சும்மாரியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நோ நோ நோ. அப்பா எவ்வளவுதான் நடக்க வைப்பாங்கன்னு தெரியலையே. 160 மீட்டர். ஆமா, வெறும் 160 மீட்டர். போன வாட்டிக்கு இந்த வாட்டி பரவாயில்ல. இதுதான் மட் வால்கனோவா. 2003ல மண்ணுல இருந்து அப்படியே மண்ணே வந்திருக்குது போல இருக்கு. 2025ல வந்திருக்குன்னாங்க. இந்த மாதிரி 3-4 இருக்குதான். அது என்ன வருது எப்படி வருதுன்னு தெரியல. தலைகீழாகத்தான் வலிக்கு விழுவேன் என்று தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். செருப்பா பாரு, ட்ரெக்கிங்க்கு போட்டு வர செருப்பா இது. எப்படி? So yes guys, இதுதான் மட். நாங்க பேசியாச்சு, நீங்க ஒண்ணும் கிழிக்க வேணாம். என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? அப்படியே தள்ளுவாங்க இவங்க மட் வால்கனோ. மொக்கையா பேசிப்பாங்க, நான் சொல்றேன். சோ இதுதான் வந்து மட் வால்கனோ. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. அவங்க மட்னா என்ன? சேரா. சேரா? மட் மண்ணு. மண்ணா? களி. என்னது? களி. ஆஹா, அசிங்கப்பட்டமே. இங்க பாருங்க மக்களே, இப்படி ஒரு செருப்பு. ஏன் செருப்பே இப்படின்னா? நான் வீழ்வேன் என நினைத்தான். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. அங்கதான் வலிக்கு 2 பேர் விழுந்தாங்க. We are waiting. நீங்க வலிக்கு விழுந்தீங்க. நான் அறிவாளி கைஸ். ஏன்னா என் அம்மாவோட ஷர்ட்டை போட்டு வந்துட்டேன் நானு. ஐ மீன் ஓவர் கோட். சோ என் ட்ரெஸ்ஸுக்கு நான் வலிக்கு விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது. இதுக்குதான் இந்த மாதிரி கிரைன் இருக்கணும்னு சொல்றேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட். வயசான காலத்துல எப்படி அவ்வளவு சீக்கிரமா அங்க போனீங்க? நீ முதல்ல அந்த செருப்போட எப்படி கார்ல ஏற போறேன்னு நான் பாக்குறேன். பாருங்கப்பா, அந்த மாதிரில நீங்க யாரும் கேட்க கூடாது என்ன வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டாங்க. சேத்துல வேலை செய்யறவங்க கூட இவ்வளவு கேவலமா வச்சுக்க மாட்டாங்க காலை. ஆம்பளை செருப்பு ஓகேவா? கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ரூல் பறக்குது தம்பி. பார்ப்பதற்கு அப்பாவி. ஸ்கெச்சஸ்ல வாங்கிட்டாங்க எனக்கு ஒரு செருப்பு. அங்க இருக்கு பாரு தண்ணி. இப்ப இந்த காலு அதுல யார் யார் துப்பினாங்களோ. நான் உங்கள் சங்கர். நான் உங்கள் சஹானா. எங்க இருக்கிறோம்? கடல்ல. கரெக்டாவே பேச மாட்டியா நீ? தெளிவாவே சொல்ல மாட்டியா மக்களுக்கு என்ன சொல்றாங்க? மக்கள் புரிஞ்சுப்பாங்க என் மைண்ட. ஒரு க்ரூஸ்ல இருக்கும். இது ஒரு மினி க்ரூஸ். போர்ட் பிளேயர்ல இருந்து இப்போ நம்ம எங்க போறோம்? அடி பாவி, படிச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே. ஹேவ்லாக் ஐலாண்டு. இங்க பாருங்க, இந்த குட்டி பாப்பா பாருங்க. நான் எப்ப சொன்னாலும் என் பொண்ணு நம்பவே மாட்டான். நான் ஒரு கியூட்டான ஒரு ஃபாதர், ஒரு ஓல்டு காய். நீங்க கப் நூல் சாப்பிட்டு இருக்கீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் வந்து க்ரூஸ்ல கேஃபேட்டேரியா. ஏதாவது வேணும்னா நீங்க சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி மேல டிவி இருக்கு பத்தியா? அந்த ஐலாண்ட்ல என்னென்ன இருக்குன்னு மட்டும் தான் போடுவாங்க. பணம் எல்லாம் போட மாட்டாங்க. நூடுல்ஸ் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன சாப்பிட போறீங்க? சாக்லேட். அடிக்கடி ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும். பெரிய பார்ட்னர் இந்த அம்மா. குடிச்சா சாக்லேட் டேஸ்ட் குடிப்பாங்க. தம்பி என்னப்பா, நெஸ்கஃபே காஃபி. பெரியாள் தான். ஆக்சுவலா என்ன தெரியுமா, இப்போ போற டைம்ல சொரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பார்த்தா நல்லா இருக்கும். அப்படியே அது ஏறி குதிச்சு என் அப்பா மண்டைய கவிட்டு போனா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. சரி, என் அப்பா ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாரு, கிரிஞ்சுன்னு. அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஃபுல்னாலையும். என்ன எல்லாரும் பூக்கின்னாங்க. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய க்ரூஸ் ஷிப்ல வாங்கி வந்த பஜ்ஜி வடைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸ்வீட்டாவா? மீதி அங்க போயிட்டு பேசிக்கலாமா? அங்க வந்து நிறைய, அங்கதான் மெயின் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், வாட்டர் ரைட். ஆமா. So hoping to have a good fun.